தன்னதியில் தங்கள் கொண்டு வந்த சாமான்களை அங்கே குணமுடனே இறக்கி வைத்து சீவல பெரிதளத்துக்கு வந்து தான் கொண்டு வந்த சாமான்களை குணமுடனே இறக்கி வைத்து இந்த சீவல பெரிய ஆற்றிலே தீர்த்தமாட வேணும் என்று அதிகால மணி என்னாச்சு? மணி 3 ஆயிட்டு. இரவு பாலம் கொடுத்தாங்கன்னா நேரம் இரவோடு இரவா நடந்து வந்தாங்க. அதிகாலை 3 மணி அளவில் சீவல பெரிய ஆற்றிலே வந்து தீர்த்தமாட வேணும் என்று கொண்டு வந்த சாமான்கள் எல்லாம் ஓரமா இறக்கி வச்சாங்க. பிள்ளைகளை வைத்துக் கொண்டு குளிப்பாட்டணுமே என்று சொல்லி அந்த சீவல பேரி தன்னதில செற்றாற்றங்கரையிலே கணவனும் மனைவியுமாக அருமை மக்கள் 6 பேரை அழைத்துக் கொண்டோ பேர நல்ல வேத்தியோடு தினமுடனே தானே வந்து அங்க அரதியில தீர்த்தம்மாடி மாற்றோடு எப்ப திருநீற்று காப்பணிந்து அந்த சிவல பேரி தலைமதியில சிமுனாத்து முக்கதியில குழுவிருக்கும் சுடல தெய்வம் சிவல பேரி மாயாண்டிய அடிபணிந்து சேர்வ செய்தார். அருமை மக்களை தழைத்து கொண்டு பேரிதன கடந்து ஒலக்கோடி மலையதற்கு அவர்கள் ஒற்றுமையவார விட்டு உலக்குடி மலைக்கு வந்து அந்த மருகாத்தலை ஊரிலே மலை உச்சிலை குளிவிருக்கும் எங்க ஐயா பூலுடையார் சாஸ்தாவை பங்குனி உத்திர நன்னானிலே கையெழுத்து வணங்க வேணும் என்று தான் கொண்டு வந்த சாமான்களை மலை அடிவாரத்திலே ஒரு மரத்து பக்கத்துல கொண்டு வந்த பொருட்களை இறக்கி வைத்து பிள்ளைகளை வச்சுட்டு சாஸ்தாவை அடிபணியணுமே. பிள்ளைகளை புறம் கூட்டு மேல போக முடியுமா? ஏகப்பட்ட வழி நடக்கணும் என்று சொல்லி அந்த பிச்சையா கோனாரும் தெய்வானை பெண்கொடியாலும் அருமை மக்கள் சுடலை முத்து கோனாரு, சங்கரமூர்த்தி கோனாரு, கொம்பையா கோனார், சுப்பையா கோனார், இளங்கொடி என்ற வேச்சி அம்மாளும் சுடலை அம்மாளும் பேரன் பேத்திகளோடு அனைவர் வந்ததொரு வேளையில் அந்த பூலுடையார் சாஸ்தாவை கையெடுத்து வணங்க வேணும் என்று சாமான்கள் எல்லாம் ஓரமா இறக்கி வச்சாங்க. ஓரமா வைத்து விட்டு எங்கே எங்கே வருவார் என்று வருத்தமானால் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு ரொம்ப தூரம் வந்தாங்க. பத்தியலா பிள்ளைகளுக்கு புறம் கால் கையெல்லாம் வலிக்க அசதி வேற. பகல் வழி நடந்தது பங்குனி மாசம் வெயில் பத்தியில பிள்ளைகளுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்ப பார்த்தார்கள் பிள்ளைகள் எல்லாம் அசதியா இருக்கு, இங்க இருக்கட்டும், காலை உணவு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அது பிறகு சாப்பாடு சமைக்கணும். சாப்பாடு சமைச்சுதான் பிள்ளைகளுக்கு காலை உணவு கொடுக்கணும் என்று மலை அடிவாரத்திலே வந்து கொண்டு வந்து பொருட்களை எடுத்து இந்த தெய்வானை பெண்கொடியானவள் சாப்பாடு செய்ய வேணும் என்று அரிசி சாதம் கொண்டு அரிசியில கொண்டாங்க பத்தியில பொங்கி பொறிக்கணுமே என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேணும் என்று தெய்வானை பெண்கொடியாலும் காலை உணவு கொடுக்க வேணும் என்று தன் கணவர் பிச்சையாக்கனிடம் சொன்ன போது ஆட்டும் என்று சம்மதிக்க காலையில சமையல் செய்து குடும்பத்தை உட்கார வச்சு கணவனுக்கும் மனைவிக்கும் கணவன் மனைவி சேர்ந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து நல்லதொரு முறையில் சாப்பாடு பரிமாறி கொண்டிருக்கும் வேளையில் சாப்பிட்டு இளைப்பாரி தாம்புலங்கள் தான் தரித்து அந்த
பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு மலை உச்சில போய் இந்த பிள்ளையார் சாஸ்தாவை கையெழுத்து வணங்கணும் என்று சொல்லி தேங்காய் பழம் கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும்னா தேங்காய் பழம் அச்சனை தட்டு பூ மஞ்சன அபிஷேக சாமான்களை எடுத்து ஒட்டனமா கட்டி கொண்டு மலை மேல் இருக்கும் பிள்ளையார் சாஸ்தாவை கையெடுத்து வணங்க செல்கிறாங்க. எப்ப பிள்ளை நல்ல பேத்தியோடு பிள்ளை நல்ல பேத்தியோடு அங்க அருமை நல்ல மக்களோடு புலுடையார் சாஸ்தாவை எப்ப கையெடுத்து வணங்குவதற்கு அவருக்கு எண்ணெய் காப்பு அபிஷேகம் எண்ணெய் காப்பு தானே சாத்தி பாலாலே அபிஷேகமா பாலாலே அபிஷேகம் அவருக்கு பன்னீரால அபிஷேகம் ஆமா ஆமா அந்த போலுடைய சாஸ்தாவுக்கு அபிஷேகம் தானே செய்து அங்க அருமை மக்கள் ஆறுவேர் பேர நல்ல வேதியோடு அந்த போலுடையார் சாஸ்தாவை அங்க கையெடுத்து தான் வணங்கி மலை அடிவாரம் தன்னதியில இந்த 21 தேவாதையே 21 தேவாதையே கையெடுத்து வணங்கணும். ஆமா ஒலகூடி மலையதில உயர்ந்ததொரு நல்ல புளிய மரம் கண்ணியடி புளிய மரம் அவருடைய வாசலில அந்த புளிய மரம் அடியதில கட்டளை வேச்சி அம்மா வேச்சி பெருமகுல ராஜுதையா சிவனும் நல்ல சக்தியுமா கண்டளவாய் மாடனோடு மாயாண்டி இந்த சுடலையோடு பந்திக்கார பல வேசும் செல்ல பிள்ளை கருப்பனையும் எங்கள் ஐயாவான கும்பமுனி கும்பமாட சுவாமிய அடிபணிந்து கும்பமாடத்தி அம்மனோடு மாயாண்டி முண்டனுமா செல்ல பிள்ளை பட்டவராய அந்த ஆரியதோர் முத்துப்பட்டன் இந்த 21 நல்ல தேவாதையே அவர்கள் கையெடுத்து தான் கையெடுத்து வணங்கும் போது ஒலக்கூடி நல்ல மலையதில உள் குறிஞ்சி பள்ளத்தில கண்ணியடி நல்ல புளிய மரம் கட்டளை பேச்சி அம்மா பேச்சி பிரம்ம சக்திய வணங்கும் போது வணங்கும் போது என்ன காரணமோ நடக்கும் வணங்கும் போது
ஒலக்கூடி மலையதிலே உயர்ந்த புளியமர் தன்னதிலே கண்ணியடி புளியமர் அந்த நல்ல தலமதியிலே கட்டளை வேச்சியம்மா பேச்சு பிரம்மராஜுதைக்கு தேங்காய் பழம் உடைத்து வைத்து தெச்சனையும் மன்ன வைத்து அபிஷேகம் நடத்தணுமே பிச்சையா கோனார் தெய்வானை பெண்கொடி பேச்சியம்மா வாசலில பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பிள்ளைகளை கையெடுத்து வாங்குவார் இந்த தெய்வானையும் பிச்சையாக்குவாரும் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அப்ப பேச்சியம்மன் கோமரத்தாடி வருகிறாரு பேச்சியம்மன் கோமரத்தாடி வந்து என் மகனே பிச்சையாக்குவனாரே அம்மா தெய்வானை பெண்குடியாளுக்கு உனக்கு ஏகப்பட்ட செல்வாக்கு கொடுத்திருக்கிறேன் அம்மா ஏகப்பட்ட சொத்து சுகம் பொன்பொருளும் மண்மனையோடு உனக்கு ஏகப்பட்ட செல்வாக்கு கொடுத்திருக்கேன் இத்தனை செல்வாக்கு கொடுத்தினால் இந்த தாயான பேச்சி அம்மாளுக்கு என்ன செய்யணும் தெரியுமா உன்னுடைய ஊரில எனக்கு நிலையம் போட்டு சூலாடு பொங்கி பொங்கி பொறிக்க வேண்டும் சூலாடு படி கொடுத்து எனக்கு பொங்கு பொறிச்சு படப்பு போடணும் என்று சொன்னால் பேச்சியம்மா கோமரத்தாடி எனக்கு என்னுடைய வாசல் விட்டு உன் ஊருக்கு வரணும் எனக்கு ஆசையா இருக்கலாம் ஆகையாலே நான் உன்னுடைய ஊரில் வந்து கொள்விருந்தேன் ஆனால் எனக்கு நிலையம் போட்டு சூலாடு பலி கொடுக்கணும் பொங்கி பொறிச்சு படப்பு போடணும் இத்தனை உன்னால செய்ய முடியுமா என்று கேட்டால் பேச்சியம்மா கோமரத்தாடி அப்பந்தான் பார்த்தால் தெய்வானை பெண்கொடியாள் அம்மா என்னால அதெல்லாம் செய்ய முடியாது எங்க ஊர்ல நாங்க வந்து ஒத்த வீட்டுக்காரங்க என்னால சூலாடு பலி கொடுத்து படப்பெல்லாம் போட்டு கும்பிட முடியாதம்மா என்ன அதெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லி ஆனா இத்தனையும் செய்தன்னா உனக்கு வாழையடி வாழையாக வம்சத்தை வரைக்கி தருவேன் தளத்தோங்கி வாழும் பொன்பொருளை மிகப்பட்ட சேரும் என்று சொன்ன போது தெய்வானை பெண்கொடியானவள் இந்த வேப்பங்குள நகரத்திலே நாங்க ஒத்த வீட்டுக்காரங்களா இருந்துட்டு இருக்கோம் நான் என்னால சூலாடு பலி கொடுத்து பொங்கி பொறிச்சலாம் என்னால கொடுக்க முடியாது படப்பு போட முடியாது என்று சொல்ல இப்படியாக இருக்கும் பொழுது அந்த தெய்வானை பெண்குடியால் கூறுகிறான் அம்மா கட்டழகி வேச்சியம்மா வேப்பங்குளம் ஊரிலே நான் தன்னந்தனியா வந்து உனக்கு படப்பெல்லாம் போட முடியாதம்மா ஆகையால நீங்கள் 21 தேவாதைக்கும் வேப்பங்குளம் ஊருக்கு வந்தீனா நீ ஒத்தையில வந்தாலும் எனக்கு பொங்கி பொறி படப்பட முடியாது சூலாடும் பலி கொடுக்க முடியாது ஏன்னா உங்க 21 தேவாதையும் கொண்டு போய் கூட்டம் ஒன்னா சேர்ந்து வந்தேனா என்னுடைய ஊரிலே வேப்பங்குளம் ஊரிலே வந்து உங்களுக்கு நிலையம் போட்டு பொங்கி பொறிச்சு படப்பு போடுதேன் ஆனா ஒத்தையில நீ வந்தன்னா ஏ வேச்சி எனக்கு ஒன்னால ஒண்ணும் செய்ய முடியாது என்று தெய்வான விண்கொடியால் சொல்ல அந்த பிச்சையா கோனாரும் ஆட்டும் என்று சம்மதிக்க 21 பரிவார தேவதையும் என்னுடைய வாசலுக்கு வந்தீர்னா நிலையம் போட்டு உங்களுக்கு பொங்கி பொறிச்சு படப்பு போடுவேன் உன்னை மட்டும் கும்பிட்டு மறுத்து 21 தேவால ஒரு தேவாதையை போக வச்சதை கும்பிட வரண்டி இருக்க என்று சொன்ன போது பேச்சி அம்மன் கோமரத்தாடி ஆட்டும் என்று சம்மதிக்க கோவிலை விட்டு தானே வந்து உலக்குடி மலையில இருந்து அந்த உலக்குடி மலையை விட்டு தெய்வானை பெண்கொடியாலும் இந்த பிச்சையாக்கோனாரும் பிள்ளைகளோடு வேறன் பேத்திகளோடு எப்பா மலைய விட்டு கீழேங்கி மலைய விட்டு கீழேங்கி அந்த மலை நல்ல அடிவாரே தற்கண்டளவாய் மாடனும் மாயாண்டி சுடலையும் எப்பாடி பணிந்து சேர்வ செய்து அங்கு செல்ல பிள்ளை கருப்ப சுவாமி அம்பந்திக்கார பலவே இந்த 21 தேவாதையே 21 தேவாதையே
அவர்கள் கையெடுத்து வணங்குவார். தேவதைகளை கையெடுத்து வணங்கும் போது இந்த பிச்சையா கோனாரும் தெய்வானை பெண்கொடியாளும் சுடலை முத்து கோனார், சங்கரமூர்த்தி கோனார், கும்பையா கோனார், சுப்பையா கோனார், இளங்கொடி என்ற வேச்சி அம்மாளும் சுடலி அம்மாளையும் அழைத்துக் கொண்டோ எங்கள் ஐயாவான கொம்பமுனி என்று சொல்லக்கூடிய கொம்பமாட சுவாமி கையெடுத்து வணங்க வேணும் என்று, கொம்பமாடத்தி அம்மனை கையெடுத்து வணங்க வேணும் என்று ஐயா அந்த நல்ல சன்னதிக்கு எப்பா வந்ததொரு வேளையில அந்த தெய்வானை பெண்கோடியாள் மூன்றாவது மகன்தானே அந்த கொம்பையா கோனாருக்கும் ஆராதனை வந்திடுமா, அருளதுதான் வந்துருமா அந்த கொம்பமாட வாசலிலே. ஆமா ஆமா அந்த கொம்பையா கோனாரும் கொம்பமாடி கொம்பமாட கொம்பமாடத்தி கொம்பமாட கையெடுத்து வணங்கும் பொழுது கொம்பமாட சுவாமி அருள் வந்து ஆடுகிறார் கொம்பையா கோனார். அப்படி ஆடக்கூடிய வேளையில் தெய்வானை பிங்கொடியானவள் அருமை மகன் கொம்பையாவை அழைத்து வந்து ஏ ஐயாவே கொம்பமாட என்னுடைய பிள்ளைகளும் எப்ப சின்னஞ்சிறு பிள்ளைகளா இருந்து வரும் வேளையில என்னுடைய பிள்ளைகளோ சின்னஞ்சிறு பிள்ளையா இருக்கு, என் பிள்ளைக்கு யாருக்கும் அருள் வந்து ஆடக்கூடாது. இந்த மலை அடிவாரத்துல சுத்தப்பட்டு எந்த இடத்துல என் பிள்ளை தலையை ஆட்டவோ அசைக்க கூடாது, என் பிள்ளைக்கு அருளே வரக்கூடாது. ஐயா பூரம் சின்னஞ்சிறு பிள்ளையா இருக்குது. என் மகன் மூன்றாவது மகன் கொம்பையா கோனாருக்கு அருள் வந்து ஆடுகிறானே, என்னுடைய வாசலுக்கு நான் உனக்கு நிலையம் போட்டு தரணும்னா என் பிள்ளைகள் யாரும் தலையை ஆட்டப்படாது என்று சொல்ல ஆட்டும் என்று சம்மதித்து அந்த கொம்பையா கோனார் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஒலக்குடி மலை எல்லைக்குள்ள என் பிள்ளைகள் யாருமே கையால ஆடிடக்கூடாது, தலையை கூட அசைக்கப்படாது என்று சொல்லி இந்த தெய்வானை பெண்கொடியால் சொல்லி வேணா உங்களுக்கு என்னுடைய ஊரிலே நிலையம் போட்டு தருகிறேன் ஐயா என்று சொல்லி அந்த கொம்பமா முனின்னு சொல்லி கொம்பமாட சுவாமி வாசலிலே சொல்ல ஐயா அப்படியா இருக்கும்போது தெய்வானை பெண்கோடியா அந்த பிச்சையா கோனார் முன்பு ஒரு காலத்திலே முடிவணங்கி நமஸ்கரிக்க வேண்டும் என்று 21 தேவாதையை அடிவணிந்து நமஸ்கரித்து நம்மளுடைய ஊருக்கு போகணுமே என்று தானே சொல்லி குல தெய்வத்தை பங்குனி உத்திரத்தில் வணங்கிவிட்டு பிச்சையா கோனாரும் தெய்வானை பெண்கொடியாள் அருமை மக்கள் 6 பேரையும் சுடலை முத்து கோனார், சங்கரமூர்த்தி கோனார், இந்த கொம்பையா கோனார், சுப்பையா கோனார், இளங்கொடி என்ற வேச்சி அம்மாளும் சுடலை அம்மனை அழைத்துக் கொண்டு பேரன் பேத்திகளோடு எங்கே வருவார் என்று வருத்தமானா அவருடைய ஊருக்கு தான் இந்த வியப்பங்கோள நகரத்திற்கு எப்ப இரவோடு இரவாக ஆமா இரவா இன்பமுடன் ஏகி வர பெண்கோடி எப்ப இந்த நல்ல ஊரை
உன்னுடைய விடதில அப்படி படுத்துறங்கும் வேளையில எப்பா சித்திர மாசத்தில சாமன் நடு சாமம் போலே எப்பா சாமம் போலே சரிச்சாம வேளையில கணவரியில இந்த 21 தேவாதைக்கும் உன்னுடைய இடமதியில நிலையம் போட்டது தான் கொடுக்கணுமே என்று 21 தேவாதையும் அம்மா சொன்னதொரு வேளையில அந்த தெய்வானை பெண்கோடியா பதறி நல்ல முளைத்துட்டாள் அந்த சித்திர மாதத்துல ஒரு நாள் சாம நடுசாம சரிச்சாம வேளையில அவருடைய வீட்டிலே வந்து நிம்மதியாக நித்திரை செய்து கொண்டிருந்தாங்க பிச்சையா கோனாரும் இந்த தெய்வானை பெண்குடியாலும். சரி, அப்பதான் ஏற்கனவே கொம்பையா கோயிலுக்கு வந்து போகும்பொழுது உருளையார் வாசலில அந்த வேச்சியம்மாளுக்கு 21 தேவாதைக்கு என் ஊர்ல தான் நிலையம் படுத்தானே. சரி, இங்க வந்து எனக்கு சூலாடு பலி கொடுத்து பொங்கி பறிச்சு போட முடியாது சொன்னால அவளுடைய இடத்துல நிலையங்கி வைக்க வேணும் என்று என் அம்மையான வேச்சி பிரம்மராட்சதையோடு அந்த 21 தேவாதையும் எனக்கு நிலையம் வேணும்னு அடக்கதவை தட்டுது. பதறி முழித்தாள் தெய்வானை பெண்கொடியாள். தான் கண்ட கணவன் இடத்திலே சொல்லுகிறார், எம்மா எங்க நம்ம குலதெய்வத்துக்கு பங்குனி உத்தரத்துக்கு போகும்போது 21 தேவாதைக்கு வேணா நிலையம் போட்டுத்தாரு, பேச்சியம்மாளுக்கு சூலாடு பலி கொடுத்து வங்கி பறிச்சு போட முடியாதுன்னு சொன்னோமே, 21 தேவாதையும் கனவுல வந்து இப்ப நிலையம் கேட்குது என்று சொல்லி கணவனாகிய பிச்சை கோனாரிடத்தில் சொல்ல பிச்சா கோனார் பாக்காரு, ஐயா நம்ம ஊரே நிலையம் போட்டு கொடுத்தா நம்ம அங்கங்க அலைய வேண்டியலையே, நல்லது தானேன்னாரு. அப்பதான் சொல்லுகிறாள் இந்த தெய்வானை பெண்கொடியா இப்படி இருந்து வரும் வேளையில் நம்முடைய குலதெய்வத்துக்கு நம்முடைய ஊரிலே நிலையம் போட்டு கொடுக்க வேண்டும். சித்திரை மாசத்துல நல்ல வளர்பிறைய பார்த்து சுவாமியை கொண்டு பிடிமண்ணை கொண்டு வந்து நிலையம் போடணும் என்று நினைக்கிறாங்க. அப்பதான் சொல்லுகிறாள் தெய்வானை பெண்கொடியாள், ஐயா இந்த பிச்சையா கோனாருக்கு கோதைச்சேரியில ஒரு மைத்திரர் உண்டு, மாசான கோனார் மாடசாமி கோனார். இவங்க 2 பேர்களுமே இந்த தெய்வானைக்கு உடன் பிறந்தவர்கள். ஆமா, இந்த தெய்வானை பெண்குடியாளுக்கு உடன் பிறந்தவர்கள் அண்ணன் தம்பி 2 பேரு. அது கோதைச்சேரியில் ஊர்ல வாழ்ந்து வராங்க, மாசான கோனாரும் மாடசாமி கோனாரும். அப்படி இருந்து வரும் வேளையில் என்னுடைய உடன்பிறப்பட்ட வந்து கேட்டுட்டு நம்ம நிலையம் போடணும். ஆமா, இந்த மாடசாமி கோனாருக்கும் இந்த மாசான கோனாருக்கும் அந்த குருடையார் வாசலில சிவல பேர்ல சொந்த பந்தங்கள் உண்டு.